தமிழ் பாலிடிக்ஸ் பற்றி நம்ம ஜனங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு உங்கள் சோஷியல் மீடியா பீப்புள்ஸ் தான் ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா யூ பீப்புள்ஸ் ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹேவ் அ ஹெல்த்தி டிபேட். பாசிட்டிவோ நெகட்டிவோ ஓப்பனாக பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறதா தைரியமாக சொல்ல முடியுது. இப்போ நான் தைரியமாக மீடியா மட்டும் சொல்கிறேனே, இத்தனை வருஷமாக எங்கள் அப்பா அம்மா வந்து நானும் எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்ருப்போம். அப்பா வந்து ரொம்ப திமுகவோட பெரிய ஸ்ட்ராங் டிவோட்டு, அம்மா எல்லாமே ஃபேமிலியாக தான் போட்டுட்ருக்கோம். நானும் ஒரு 2 வருஷம் போட்டேன். ஃபஸ்ட் வருஷம் போட்டேன். செகண்ட் டைம் வந்து எல்லாம் டிஃபால்ட்டாக போய் போட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் யாருக்கு ஓட் காஸ்ட் பண்ணாலும் நான் எதுக்கு போட போகிறேன், எனக்கு என்ன சேஞ்சஸ் தேவைப்படுது, யார் வந்து புதுசாக வரணுமா, இல்லை இவங்களே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இன்னொருத்தருக்கு யாராவது சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமான்ற இந்த டெசிஷன் மேக்கிங் வந்து நம்ம கையில் வந்திருக்கும் போது ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த வருஷம். இந்த வருஷத்துல எலெக்ஷனும் உண்மையில என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வெரி ஹார்ட் டு டிசைட். நான் எங்கே என் ஓட்டை வந்து காஸ்ட் பண்ணேன். ஏன்னா யாருக்கு நான் ஓட்டு போட்டாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. எல்லாருக்குமே எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டாலும் அது ரொம்ப இட் கோன் பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் கொடுக்குற நாலேஜஸ் இதெல்லாம் வந்து போட்டு பார்க்கும்போது ஓகே நமக்கு ஒரு டெசிஷன் வரும்ல, ஓகே ஆமாம் அப்படின்னு ஸ்டிப்பாக பிடிச்சின்னு இருக்கும். நாளைக்கு தானே, நாளைக்கு போகிறதுக்குள்ள எவன் வந்து எப்படி குழப்ப போகிறான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு முனைப்பாக அப்படியே போயிட்டு இருக்கேன். பட் ஆனால் 2026 வெரி பவர்ஃபுல் எலெக்ஷன் ஐ திங்க் ஸோ. ஓகே, ஏன்னா இத்தனை வருஷமா ஒரு பாரம்பரிய கட்சி இருந்துட்டு இன்னைக்கு நம்ம திமுக அதிமுகன்னு இப்போ அண்ணா காலத்துலேருந்து சரி காமராஜா காலத்துலேருந்து இந்த ஒரு 2 டீம் தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிவிகேவாக இருக்கட்டும் சரி, இப்போ சீமானனுடைய ஃபோர்ஸாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் பாஜகவாக இருக்கட்டும் சரி, இவங்களாம் உள்ளே வரும்போது இந்த பேட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஜனங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாச்சு. அண்ட் பீப்புள் ஷுட் நோ ஈச் அண்ட் எவ்ரி ஓட் ரொம்ப பவர்ஃபுல். அது இந்த வருஷத்தில் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ மறக்காமல் போய் உங்களுக்கு இஷ்டப்படத்தில் நீங்கள் போடலாம். அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது பட்டன் அமுக்கும்போது வேற யாருக்கா லேட் இருந்துச்சுன்னா உடனே கையை வச்சுனே நீங்கள் கூப்பிட்டு இது பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாருக்கா நம்ம தப்பாக ஓட் காஸ்ட் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நீ சொன்னால் மாட்டிப்பேனே சரி ஏதோ நம்பர் அமுக்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ நம்பருக்கு வெளிச்சாரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூப்பிட்டு காட்டலாம் ரெக்டிஃபை பண்ணுறாங்கன்னாங்க. அண்ட் தேர்தல் ஆமாம் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் தேர் டூயிங் எ வெரி குட் ஒர்க். முக்கியமாக ஐ திங்க் இதுன்னு நினைக்கிறேன் வெள்ளிமலை தானே, வெள்ளிமலைன்னு ஒரு கிராமம் இருக்கு, மலை கிராமம். அங்கே வெறும் 5 ஓட்டு தான். அந்த கிராமத்துக்கே வெறும் 5 ஓட்டு தான். இதுக்கு தேர்தல் அதிகாரிகள் வந்து தேர்தல் குழுவா 6 பேர் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த எஃபர்ட்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஓட் இஸ் எவ்வளோ ப்ரெஷியஸ். ஈவன் த கவர்மெண்ட் நோஸ் தட் ரைட். முக்கியமாக எலெக்ஷன் கமிஷன் இஸ் டேக்கிங் சோ மச் ஆஃப் எஃபர்ட். ஸோ அந்த 5 ஓட்டு விழணும், அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவை. ஏன்னா வெறும் 5 ஓட்டுனா அந்த கிராமம் என்னவா இருக்கும், அவங்களுக்கு தண்ணி வசதி இருக்குமா, கரண்ட் வசதி ப்ராப்பரா இருக்குமா, அட்லீஸ்ட் ரோடு ஏதாவது இருக்குமா, தெரியற மாதிரி ரோடு ஏதாவது இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Civil engineering with specialization in GIS, remote sensing and more.